ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது கொரியாவினுடைய இராணுவ தளபதி ஈ சன் சின். அதாவது கொரியாவில் நிறைய இடங்களில் இவருக்கான சிலைகளை நம்ம பார்க்க முடியும். அப்படி அவர் என்ன சாதனை பண்ணார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். கொரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இராணுவத்தில் பணி செய்யணும்னு விரும்பினவர் தான் இந்த ஈ சன் சின். இராணுவ பயிற்சிக்காக அவர் தேர்வுக்காக போகிறாரு. போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இராணுவ பயிற்சிகளில் அவருடைய காலை அவர் இழந்துடுறாரு. அப்போது அவர் சோர்ந்து போகலை. வழக்கமாக எல்லாருக்குமே சோதனைகள் வரும். அதை கஷ்டமாக நினச்சி உட்கார்ந்துடுறவங்க ஜெயிக்கிறது இல்லை. அதை ஒரு சவாலை நினைத்து தொடர்ந்து முன்னேறவங்க தான் வாழ்க்கையில் சாதனையாளர்களாக வருவாங்க. அப்படி ஒரு பெரிய சாதனையாளர் தான் ஈ சன் சின். அவர் என்ன பண்ணுறாரு, மரக்கிளைகளை தன்னுடைய காலில் கட்டிக்கிட்டு அந்த பயிற்சிகளை மீண்டும் செய்து வெற்றி பெற்று இராணுவத்தில் அவர் சேர்றார். இராணுவத்தில் சேர்ந்து பல சாதனைகளை அவர் செய்கிறார். இவருடைய வளர்ச்சி பிடிக்காம அவருடைய உயர் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, சக ஊழியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை வடக்கு எல்லைக்கு மாற்றுறாங்க. கொரியாவினுடைய வடக்கு எல்லைக்கு மாற்றுறாங்க. அந்த வடக்கு இராணுவ முகாமுக்கு அவர் போகிறார். இவர் போன அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மஞ்சூரிய படைகள் கொரியாவின் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுப்பதற்காக இருந்த நேரம். அந்த மஞ்சூரிய படைகளை எல்லாம் இவர் தகர்த்து எறிகிறார். மாபெரும் வெற்றி அவருக்கு கிடைக்குது. ஆனால் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு சோகம். அவருடைய தந்தையார் இறந்துடுறார். அவருடைய மரண செய்தி அவர் மனதை உலுக்குகிறது. அதனால் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று ஒரு 3 ஆண்டு காலம் பணியிலிருந்து விடைபெறுகிறார். மறுபடியும் அவர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு பணியில் சேர்கிற போது மறுபடியும் இதே போல் ஒரு மஞ்சூரிய படையெடுப்பு நடக்கிறது. அப்பவும் அவர் திறமையாக கையாண்டு வெற்றி பெறுகிறார். அது அவர் பணி செய்யக்கூடிய எல்லாருக்கும் சரி, உயர் அதிகாரிகளுக்கும் சரி, ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் மீது சில தவறுகளை குற்றச்சாட்டுகளை சுமத்தி பழி போட்டு அவரை சிறையில் அடைச்சிடுறாங்க. இவருடைய திறமை, ஆற்றல் இதையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த கொரிய நாட்டினுடைய அரசர் என்ன பண்ணுறாருன்னா, இவரை சிறையிலிருந்து விடுவித்து இவருக்கு சாதாரண ஒரு சிப்பாய் பணியை வழங்குறார். அந்த சிப்பாய் பணியில் இருந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார்னா, அடுத்தடுத்த முயற்சிகளை அவர் முன்னெடுக்கிறார். அப்போது இவரை தென் பகுதிக்கு, கொரியாவுடைய தென் பகுதிக்கு இயேசு துறைமுகம் அப்படின்னு ஒரு துறைமுகத்துக்கு இவரை அனுப்புகிறாங்க. அந்த காலகட்டம் எப்படி அப்படின்னா, ஜப்பானியர்கள் கொரியர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக திட்டம் தீட்டி கொண்டிருந்த ஒரு நேரம். அப்போது ஜப்பானியர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் கொரியர்கள் இருந்த நேரத்தில் இவர் தான் அதை சரியாக திட்டம் வகுத்து கொடுக்குறார். ஜப்பானியர்களைப் போல ஒரு தரைப்படையை நம்மகிட்ட கிடையாது. அவருடைய தரைப்படையினுடைய தாக்குதலுக்கு நம்மளால் சமாளிக்க முடியாது. ஆனால் கொரியர்களுடைய கடற்படையினுடைய வலிமை மிகவும் வலிமையானது. நம்முடைய கடற்படைக்கு முன்னால் ஜப்பானியருடைய கடற்படையால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் இராணுவத்துக்கு எடுத்து சொல்கிறார். எடுத்து சொல்வது மட்டுமல்ல, ஆமை இருக்கு இல்லையா, ஆமையை போல மேற்புறம் மூடி இருக்கக்கூடிய அளவுக்கு 2 பக்கவாட்டிலும் 20 துப்பாக்கிகளோடு கூடிய ஒரு கடலிலே பயணம் செய்யக்கூடிய ஒரு பீரங்கியை, கப்பலிலேயே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பீரங்கியை இவர் வடிவமைக்கிறார். அதன் மூலமாக ஜப்பானியர்களுடைய கடற்படை துறைமுகத்தை தகர்த்து எறிகிறார். அதை விட பெரிய சிறப்பு என்னென்னா, கொரிய நாட்டினுடைய இராணுவ தளபதியாக இருந்த வேன் அப்படிங்கிற ஒருத்தரை அந்த நாட்டிலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார். இது எப்பேற்பட்ட சாதனை இல்லையா? ஆனால் அதுலேயும் ஒரு வேதனை என்ன அப்படின்னா, யாரை மீட்டுட்டு வந்தாரோ அவர் இது தேவையில்லாத வேலை, இது எதுக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இவர் மேலே குற்றச்சாட்டு வைத்து இவரை மறுபடியும் இராணுவத்திலேருந்து நீக்கிறார். கொஞ்சம் கூட மனம் தளரவே இல்லைங்க. அதன் பிறகு அங்கே ஜப்பானியர்களோடு கொரியர்களுக்கு ஒரு யுத்தம் நடக்கிறது 1500 காலகட்டங்களில். அப்போது ஜப்பான் தாக்குதலுக்கு பிடி கொடுக்க முடியாமல் கொரியா படை பின்வாங்குகிறது. அதில் அந்த வேன் அப்படிங்கிறவர் இறந்து போகிறார்.
அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் மறுபடியும் கொரிய படை அந்த அவங்களுடைய இதுக்கு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு மறுபடியும் வந்து ஈ சின் சன்னுக்கு வந்து வருது. ஈ சன் சின் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, மறுபடியும் வந்து அந்த ஜப்பானிய படைகளை 300 கப்பல்களில் வந்தவங்கள 13 கப்பல்களில் போய் அவங்கள சிதறடிக்கிறார். அந்த யுத்தத்தில் எங்கிருந்தோ வந்த குண்டு அவர் மீது பாய்கிறது. தனக்கு ஏதோ ஒன்று நடந்து விட்டது என்பது நம்முடைய படை வீரர்களுக்கு தெரிஞ்சு அவர் நிலை குலைந்து விடுவார்கள் என்று தன் மீது பாய்ந்த அந்த குண்டை கூட பொருட்படுத்தாமல் போரிலே சண்டையிட்டு கொண்டே இருந்து அங்கே கொரியர்களின் வெற்றி உறுதியான பிறகுதான் இவருடைய மரணச்செய்தியை எல்லோருக்கும் எட்டியது என்று சொன்னால் எப்பேற்பட்ட வீரராக வாழ்ந்திருக்கிறான்னு நினச்சி பாருங்க. அதனால தான் கொரியாவில் பல இடங்களில் அவருக்கான சிலைகளை நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட மாபெரும் வீரர் ஜப்பானிய படையை கொரியாவிலேயே தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் ஜப்பானிய படைகள் சீனாவை தாக்கி இந்தியாவே தாக்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் கூட அதிகம் அன்றைக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.